வரலாற்று ஆசிரியர்கள் தான் வச்சாங்க. தரவரிசைன்னு வரிசைப்படுத்த முடியாது. ஆனால் 2 பேர் இந்தியாவுடைய அடித்தளத்தை எந்த காலத்திலையும் தகர்க்க முடியாத அளவுக்கு உறுதியாக அமைத்திருக்கிறார். அதில் ஒருவர் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஜனநாயக அடித்தளத்தை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஜனநாயக அடித்தளத்தை ஃபவுண்டேஷன் சொல்கிறாங்க. அதை தகர்க்க முடியலையே. கொஞ்சம் பலவீனப்படுத்த பார்த்தாங்களே ஒழிய அதை தகர்க்க முடியும். அதே மாதிரி பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்திய பொருளாதாரத்தின் அடித்தளத்தை தகர்க்க முடியாத அளவுக்கு உறுதியாக அமைத்திருக்கிறார். சில பேர் மேலும் வலுவூட்டுவதாக சில முயற்சிகளை செய்தார்கள். ஆனால் சிலர் அந்த பலவீனப்படுத்தி இடதுசாரி பக்கம் அல்லது வலதுசாரி பக்கம் இழுத்து சொல்வதற்காக முயன்றார்கள். அதெல்லாம் வெள்ளவில்லை. கடைசியில் அவர் அமைத்த பொருளாதார அடித்தளம் தான் இன்றும் நிலைத்து நிற்கிறது, மேலும் உறுதிப்படும்.